ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோஸ் செடிக்கான உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு உரத்திலேயே செடிக்கு தேவையான என்பிகே சத்து, முக்கியமான சத்து அது எல்லாமே இந்த ஒரு உரத்திலே இருக்குது. இந்த உரம் 5 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் போட்டால் போதும். ரோஸ் செடி வந்து சூப்பராகவே பூக்கும். ஒரு செடிக்கு தேவையான என்பிகே சத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த சத்து வந்து இந்த ஒரு உரத்திலே இருக்குது. இந்த உரம் 2 ஸ்பூன் தான் நம்ம வந்து மண்ணில் கலந்து விட போகிறோம். வீட்டில் வேஸ்ட்டாக போடுற பொருளை வச்சு தான் நம்ம இந்த உரத்தை தயாரிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த உரத்தை காசு கொடுத்தோ வெளியோ எங்கேயோ வாங்க தேவையில்லை. இது வந்து ஃப்ரீ ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் தான், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான். இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மண்ணில் நாம் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு மண் நல்லா சத்துள்ளதாக இருக்கும். நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டாலுமே நம்ம செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும், நிறைய பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த உரத்தை நான் 15 நாளைக்கு ஒரு முறை நான் மண்ணில் வந்து போட்டு விட்டுருவேன். நீங்களே பாருங்கள், என்னோடய ரோஸ் செடி எவ்வளோ மொட்டுலாம் விட்டுருக்கு, நிறைய தளிர்லாம் வந்திருக்கு. நிறைய எவ்வளோ தளிர்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ரெட் கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த உரம் போடும்போது நம்மளோட மண் வந்து நல்லா வளமாகும். ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பூ பூத்ததுக்கப்புறமா முதல்ல நம்ம வந்து அந்த பூவை வந்து பறிக்காமல் இருக்கக்கூடாது. பூ பூத்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட்டு வந்து தளிர் வரும். அந்த தளிரில் தான் நம்மளுக்கு வந்து மொட்டு வைக்கும். நான் வந்து பூ பூத்ததுக்கப்புறம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து மண்ணை வந்து கலரி விடணும். அப்போ தான் மண்ணில் காற்றோட்டத்தன்மை வந்து நிறைய இருக்கும். நுண்ணுயிர் பெருக்கம் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நல்லா வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த இலை சுருட்டல் நோயெலாம் வராது, ஏபிட்ஸ்லாம் வராது. இந்த மொட்டு வரும்போதே ஒரு மாதிரி கருப்பாக வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு முறை நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீம் ஆயில் இருந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml நீம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 ட்ராப் வந்து ஷாம்புவோ இல்லை நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவ லிக்விட் வச்சுருப்போம்ல, அதை ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி செடி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் ரோஸ் செடி வந்து சூப்பராக வளரும். இந்த ஏபிட்ஸ் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ பூச்சி தாக்குதல் வந்து வரத்துக்கு முன்னாடியே நாம் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளுக்கு ஒரு முறையோ நீங்கள் வந்து கொடுத்துட்டே வரலாம். அப்புறம் மீன் அமிலம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து மண்ணுக்கும் கொடுக்கலாம், செடி மேலேயும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ வாங்க அந்த உரம் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம டீ போடுறோம்ல, அந்த டீயை வந்து வெடிகட்டி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா தான் மண்ணில் போடும்போது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வாழைப்பழ தோல் இருக்குல்ல, அதையும் நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. பூ நல்லா பெருசாக நல்லா கலராக அழகாக பூக்கணும் அப்படின்னா இந்த சத்து தேவை. இது வந்து வேர்க்கடலை தோல், பச்சை தோல் தான். இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதை நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்மளோட மண் வந்து நல்லா வளமாகும். நெக்ஸ்ட்டு வந்து முட்டை ஓடு, இதையும் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். இதில் நிறைய கால்சியம் சத்து நிறைய இருக்குது. நாம் இந்த உரம்லாம் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பொடி. இதிலேருந்து நம்ம ஒரு செடிக்கும் 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் வந்து நம்ம போட்டு விட்டாவே போதும். ஆல் இன் ஒன் என்பிகே ஃபர்டிலைசர்னு சொல்லலாம். இந்த ஃபர்டிலைசருக்கு நான் அந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்கேன். ஒரு உரமும் நாம் இப்போ போடும்போது மண் வந்து நல்லா கலரிட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உரத்தை வந்து போடுங்க. இப்போ நான் ரோஸ் செடிக்கு போட்டு விடுறேன். இந்த மாதிரி மண் நல்லா கலரிட்டு போட்டு விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். போட்டுட்டு நீங்கள் வந்து மறக்காமல் தண்ணி விடணும். இருங்க போட்டுடலாம். இந்த உரத்தை 5 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ரோஸ் செடிக்கு இல்லைனா காய்கறி செடிக்கும் போடலாம். ஏன்னா இதில் வந்து என்பிகே சத்து வந்து இருக்குல்ல, அதனால் காய்கறி செடிக்கும் போடலாம், பழச்செடிக்குமே போடலாம். இது போட்டதுக்கப்புறமா நிறைய கொத்து கொத்தாக பூ வைக்குது நான் ரோஸ் செடியில். ஸோ இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நான் என் செடிக்கு 15 days ஒன்ஸ் மட்டும் போட்டு விடுங்க போதும். இந்த மாதிரி போட்டுட்டு அதை மேலே லைட்டாக மண் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து மண்ணில் வந்து மக்காது. ஸோ இந்த மாதிரி மண் போட்டு மூடிட்டிங்கன்னா மக்கிடும்.
மக்கிட்டுனா அது வந்து ஈஸியாக செடி வந்து அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கின்னு நல்லா செழிப்பாக வளரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு செடிங்கள்லாம் நான் பாட்டில் வச்சுருக்கேன். இதுக்கும் போட்டுடலாம். நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மண்ணில் வந்து வெங்காயத்தோல் இருக்குது. நான் வந்து எப்போவுமே வெங்காயத்தோல், பூண்டு தோல் வந்து நேரடியாகவே இந்த ரோஸ் செடிக்கு மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுடுவேன். வெங்காயம், பூண்டு தோலில் வந்து நிறைய மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்துலாம் ரொம்பவே இருக்குது. அந்த தோல்லாம் வந்து போடும்போது ரோஸ் செடி இன்னுமே நல்லா சூப்பராக செழிப்பாக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றி விடலாம். அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. ரோஸ் செடிக்கு வந்து நான் இந்த இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பன்னீர் ரோஸ் செடி வந்து நம்ம எப்படி வளர்க்கலாம், அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றது நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதில் அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமா நிறைய பேசில் ஷூட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ அதோட ரிசல்ட்டும் நான் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த உரத்தையும் நீங்கள் உங்கள் ரோஜா செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உரத்தை மல்லி செடிக்கு, செம்பருத்தி செடிக்கெலாம் கூட நீங்கள் வந்து போட்டு விடலாம். சூப்பராகவே பூக்கள் வந்து நிறைய பூக்கும், நிறைய மொட்டு வைக்கும். இது வந்து 7 டே ரோஸ். ஒரு 6 மாதமாக ஒழுங்காகவே பூக்கவே இல்லை. ஸோ இந்த உரம் நான் வந்து ரெகுலராக கொடுத்ததுக்கப்புறமா நிறைய தளிர்லாம் வருது, நிறைய மொட்டுக்கள்லாம் வருது. ஸோ நீங்கள் இந்த உரத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய ரோஸ் பிளான்ட்டுக்கான டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.